கோவை மதுரை மக்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை மத்திய அரசு நிராகரித்தது ஏன் என்று நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை, கோவை நகரங்களின் மக்கள் தொகையை ஒப்பிடும்போது ஆக்ரா, போபால், இந்தூர் போன்ற நகரங்களில் மக்கள் தொகை குறைவாக இருந்த போதிலும் அந்த நகரங்களில் மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தது ஏன் என்றும், இத்தகைய மாநில வேறுபாட்டிற்கான காரணங்களும் அதன் ஒப்பீட்டு அளவுகோல்களின் விவரங்களும் என்ன என்றும் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பினார். மெட்ரோ ரயில் கொள்கையின் கீழ் தகுதியை நிர்ணயம் செய்ய 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மத்திய அரசு முடிவெடுத்தது ஏன் என்றும், தென்னிந்திய நகரங்களின் தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பரிசீலனை செய்யப்படுகிறதா என்றும், புதிய கணக்கெடுப்பின் விவரங்கள் என்ன எனவும் கேள்விகளை முன்வைத்தார். தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் சமர்ப்பித்த பயணிகள் எண்ணிக்கை முன்னறிவிப்புகள் சுயாதீனமான அல்லது மூன்றாம் தரப்பு மதிப்பீடின்றி நிராகரிக்கப்பட்டனவா என்றும், தென் மாநிலங்கள் முன்மொழிந்த 50க்கு 50 பங்கு பகிர்வு மாதிரி வேறு மாநிலங்களில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட அதே நிதி மாதிரியாக இருந்த போதிலும் நிராகரிக்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார். முன்மொழிவுகளை நிராகரிப்பதற்கு முன்பு ஒவ்வொரு கட்டங்களாக அமைக்கப்படும் மெட்ரோ அமைப்புகளை லைட் மெட்ரோ மாற்று வழிகள் அல்லது பேருந்து விரைவு போக்குவரத்து அமைப்பும் மெட்ரோவும் இணைந்த ஹைபிரிட் மாதிரிகள் ஆராயப்பட்டனவா என்றும், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்ட முன்மொழிவுகளை அரசு மறு ஆய்வு செய்ய திட்டமிட்டு உள்ளதா, அதன் காலக்கெடு என்ன என்றும் தயாநிதி மாறன் அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைத்தார்.